பேசிவோம் உலகத்துக்கு நன்மை சொல்கிறேன் என்னன்னு கேட்பீங்க. இப்போ பஞ்சபூதங்கள் நம்மளை இயக்குது, இயற்கை மூலியமாக தான் இறைவன் வராதுன்னு உங்களுக்கு பல தடவை நான் சொல்லியிருக்கேன். எப்படின்னா அந்த பஞ்சபூதங்கள் நம்ம உடம்புல பூத உடல் நம்மளுது. பூத உடல்னா இப்போ ஒரு தாய், நான் எப்பயுமே சொல்லியிருக்கிறது, நமக்கு உள்ள எப்படி இறைவன் வராருன்னா, ஒளியாய் உணர்வாய் சிந்தனை படைப்பாய், ஒளியாய் உணர்வாய் சிந்தனை படைப்பாய், நமக்குள் இறைவன் வந்திடுவார். அப்படின்னா என்ன கதைனா, ஒளினா நம்ம பார்க்குறோம், பார்வை. அந்த பார்வையில் தான் இறைவன் வருவார். இந்த பார்வை கண்ணை மூடினா நம்மளுக்கு இறைவன் கிடையாது. கண்ணை மூடுங்க ஒரு செகண்ட், இறைவன். அப்போ ஒளியான கண்ணால், அந்த கண்ணு திறந்தால் தான் நம்மளுக்கு இயற்கையை பார்க்கும்போது ஆசைகள் வருது. அப்போ உணர்வு தூண்டுது. ஆசை வந்தால் தான் நம்ம இதை வாங்கணும், இதை செய்யணும், இது பண்ணணும் அப்படின்னு நம்மளுக்கு தோணுது. அப்போ தோணும் போது தான் ஒளியாய் உணர்வுனா உணர்வு தூண்டுது. சிந்தனை உடனே அந்த உணர்வு தூண்டும் போது நம்மளுக்கு சிந்தனை நம்மளுக்கு பெருகடியுது. சிந்தனை இதை செஞ்சு நம்ம இந்த பொருளை அடைஞ்சிடலாம், இப்படி பண்ணி நம்ம உடம்புல அடைஞ்சிடலான்ட்டு அந்த சிந்தனை அருள் பெருகுது. இப்படி தான் இறைவன் வராரு. ஒளியாய் உணர்வாய் சிந்தனை படைப்பாய், உனக்குள் இறைவன் வந்திடுவார், நல்வழி பாதையை கொடுத்திடவே தூய குணத்தை அளித்திடுவார் அப்படின்னு சொல்கிறாரு அப்பா. அப்போ நீங்கள் தவறான வழியில் போயிட்டு இதுக்கு தான் அப்பா சிந்தனை கொடுத்தாரு அப்படின்னு சொல்லக்கூடாது. நீங்கள் அவங்கவுங்க இப்போ ஒரு கட்டோட்டை அமைச்சிக்கிறது அவங்கவுங்க விருப்பத்துக்கு பொறுத்து. இப்போ நீங்கள் இறைவன் இப்படி தான் வருவார். அந்த வரும்போது நீ நல்ல பாதையில் போனீங்கன்னா நல்லவனாக மாறுற, கெட்ட பாதையில் போனீங்கன்னா கெட்டவனாக மாறுற. அதே உன்னை சோம்பேறியாக இருந்தீங்கன்னா திருடனாக மாறுற. இந்த மாதிரி மாற்றங்கள் உங்ககிட்ட தான் இருக்குது. இப்போ நான் ஆன்மீகத்துக்கு போகணுன்னு நான் நினைத்தேன், ஆன்மீகத்துக்கு போயின்னுக்கிறேன். இந்த மாதிரி ஒருத்தர் நினைவு ஒரு பட்சத்தில் இருக்கும். அது அதுவாகவே மாறுதுன்றது சொல்கிறாரு அப்பா. நீ என்ன நினைக்கிறாரோ அதையே மாற்றிக்கலாம் அப்படின்னு. அதுக்கு போராட்டங்கள் அதிகமாக இருக்குது. இப்போ நான் எனக்கெல்லாம் இறைவன் அடையணும்னா பெரிய விஷயம். பணத்தை அடையணுன்னா எப்படியும் அடைஞ்சிடலாம். பணம்னா இப்போ எவ்வளோ பேர் பணக்காரங்களாம் இருக்கிறாங்க, அவங்கள ஏமாற்றி கூட வாழலாம் நான். ஆனால் அந்த எண்ணங்கள் வராது. இறைவன்கிட்ட போகும்போது அந்த எண்ணங்கள் வராது. பணம்ன்ற ஒரு சொல்லே இருக்காது. பணத்தை பார்த்தா பிணத்தை பார்க்குற மாதிரியே இருக்கும் எங்களுக்கெல்லாம். அப்படி இருக்கும்போது எங்களுக்கு அந்த எண்ணங்கள் வராது. இறைவன் காலடி மட்டும்தான் எங்களுக்கு தெரியும். ஐயன் திருவடியும் அவரோட காலடியும் ரெண்டு தான் தெரியும். வேறு எதுவுமே எங்களுக்கு எண்ணங்கள் தோணாது. அப்படி தோணாது இருக்கிறதுனால தான் இறைவனை நாட முடியுது எங்களுக்கு. இவ்வளோ போராட்டத்துக்கு அப்புறமும் நான் இறைவனை நாடி போகிறேன்னா என்கிட்ட ஒன்றுமே கிடையாது. நீங்களே பார்ப்பீங்க என்கிட்ட. அங்கே பார்க்கும்போது அப்போ நான் எப்படி ஒன்றாலும் நான் பணத்தை அடையலாம். நான் இப்போது அலங்காரம் பண்ணின்னு கூட பணத்தை அடையலாம். ஆனால் எனக்கு எவ்வளோ துன்பங்கள் வந்தாலும் இறைவன் காலடியை தவிர வேறு எதுவுமே எனக்கு தெரியல. அப்போ தெரியாத மாதிரி நான் இறைவன் காலடியில் விழுந்துட்டேன். என்னதான் நடக்கட்டுமோ இறைவன் பார்த்துக்கிட்டோம் அப்படின்னு நான் விட்டுட்டேன். அப்போ விட்டுட்டும் போது இறைவன் நான் காலடி அடைவேன்ற ஒரு நம்பிக்கையோடு நான் போயின்னுக்கிறேன். அப்போ போயின்னே இருந்தது. இதுதான் பஞ்சபூதன்றது நம்ம உடம்புல பஞ்சலோகம். இப்போ பஞ்சலோக பாத்திரம் ஒரே ஒரு இப்போ காசி தண்ணீர் சொல்லுவாங்க. அது எல்லாமே இப்போ கங்கா யமுனா சரஸ்வதி 3 ஒன்றா கலக்குது. அப்போ கலக்கும் போது அதை ஒரு இதில் அடைச்சி எடுத்துகிட்டு வரோம். அந்த மாதிரி தான் நம்ம இதில் இந்த பஞ்சபூதமும் நம்ம உடம்புல கலந்து, நிலம் காற்று நீர் எல்லாமே கலந்து ஒரு இதில் நம்ம பூத உடலில் இருக்குது. அப்போ நம்ம பிறப்பில் அந்த இதுவாகிடுது. உடம்பு நம்ம உடம்புல சேருது. அப்போ சேரும்போது அது ஒரு அழுக்கு மூலியமாக தான் சேர முடியும். அழுக்குன்னா ஆண் பெண் ஐக்கியத்தில். அப்போ சேரும்போது ஒரு இதுவாகி நம்ம ஒரு பூத உடலாக நம்ம வரோம் உலகத்துக்கு. அப்போ வரும்போது அப்போ அந்த டைமில் இப்போ நான் அடையிற எதுன்னு தெரியுமா, ஒன்று நான் குழந்தை பெற்று இருக்கிறேன்.
அந்த உணர்வை இப்போ அடையிறேன் நான். குழந்தை பெத்த உணர்வை, குழந்தை கருவில் சுமந்த பார்த்துங்களா, அந்த உணர்வை நான் இப்போ அடையிறேன். அதேமாரி குழந்தை நிலையை அலையிறேன். எதுவுமே அம்மாவை தவிர எதுவுமே எனக்கு தெரியாது. அதே மாதிரி எனக்கு இறைவனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த நிலையை, அந்த குழந்தை நிலை, குழந்தை வந்து தாயை தவிர வேறு எதுவுமே தெரியாது ஒரு இதுக்கு. அதே மாதிரி எனக்கு வந்து அப்பனை தவிர வேறு எதுவுமே தெரியாது. அந்த நிலையை நான் அடையிறேன். அப்புறமேட்டு உலகத்தில் வந்து யார் தான் எவ்வளோ பேர் இருந்தாலும் எங்கள் அப்பன் திருவடி ஒண்டி தான் எனக்கு தெரியுது. அந்த நிலையை எனக்கு கொடுக்குறாரு அப்பா. இப்போ வந்து இறந்த நிலையும் கொடுக்குறாரு. இறந்தனா நம்ம வந்து உலகத்தில் இல்லை, நம்ம உடல் வந்து இறைவன்ட்டு போயிடுது. உடல் வந்து எந்த கிடையாது, உடல் வந்து எந்த இல்லை, அது வந்து உடல் இறைவன்ட்ட போயிடுச்சு. இப்போ ஏதோ ஒரு பிம்பம் தான் நம்மக்கிட்ட, நம்ம இங்கே இருந்துன்னுக்கிறோம் அப்படின்ற நிலையை அடையிறோம். இப்போ இவ்வளோ நிலையை ஒரு அலை அடையிறோம். அப்போ அடையும் போது நம்ம வந்து இறைவனை நாடி போகிறோம் அப்படின்னு அர்த்தம். எது மேலேயும் எனக்கு பற்றில்லை. நகை மேலே பற்றில்லை. இப்போ வந்து உணவு மேலே கூட பற்றில்லை. அதை போயிடுச்சு. முதல்ல வந்து ஒன்றா விட்டார். இப்போ உணவை கூட வந்து குறைச்சிட்டாரு. உணவு கட்டுற கூட இல்லாத என்னை வந்து, ஆனால் பசி இல்லை, உணவும் இல்லை, உணவும் உள்ளே போகல, ஆனால் பசியே இல்லை. பசி மீனெல்லாம் பசிக்கும், ரொம்ப பசிக்கும், ஒரு மாதிரியாக இருக்கும். இந்த காலகட்டம் வரி எனக்கு பசி அவ்வளோ பசிக்க மாட்டேங்குது. ஒரு திட்டமாக இது ஏதோ ஒரு தேவைக்கு சாப்பிட்ற மாதிரி இருக்குது. பசிக்கு சாப்பிட்ற மாதிரி இல்லை, ஏதோ ஒரு தேவைக்கு உடல். ஆனால் வந்து அது நான் சாப்பிட்லனாலும் என் உடல் நல்லா இருக்குது. நான் பயத்தில் சாப்பிட்றேன். அதான் சொல்லுவாங்களா, தட்டுத்தர் மாதிரி ஒரு குழந்தை வந்து நடக்கும்போது கீழே விழுந்துருமான்ற ஒரு பானையில் போகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி நான் வந்து போய் நிற்கிறேன். குழந்தை வந்து இப்போ எடுத்தடி வைக்கும்போது கீழே ஊந்துருமா ஏந்துருமான்ற சூழ்நிலையில் நான் போய் நிற்கிறேன். அப்போ போய் நிற்கும்போது அந்த பயம் தான் எனக்கு இருக்குது. ஆனால் வந்து பசி இல்லை எனக்கு. பசி வந்து குறைச்சிட்டாரு அப்பா. பசி வந்து இல்லை சுத்தமாக. அந்த நிலையில் இருக்கிறேன் நான். ஆனால் வந்து பசிக்கு அதான் சொல்லுவாங்களாம், பசிக்கு சாப்பிட்றது பதில் ஏதோ தேவைக்கு சாப்பிட்ற மாதிரி எனக்கு தோணுது. அதையும் பற்ற எடுத்துட்டார் அப்பா. இந்த மாதிரி ஒன்றா ஐயனே எடுத்துப்பார். இப்போ இந்த மாலைலாம் வந்து நிறைய பேர் நினைப்பீங்க, இது வந்து ஆயுஸ் மாலைன்னு பேர். இது பேர் நான் வந்து முதல் வருஷம் எங்கள் அப்பா ஆலயத்துக்கு போகும்போது இந்த ஒரு மாலை போட்டேன், ஒரு மாலை. 2வது வருஷம் இந்த மாலை போட்டேன் மகா சிவராத்திரிக்கு. அப்புறம் இந்த மாலை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாலை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாலை போட்டேன். அதுக்கப்புறம் இந்த மாலை. 7 மாலை போட்டிருக்கிறேன் இது வரைக்கும். பாருங்க, 1 2 3 4 5 6 7 மாலை போட்டிருக்கிறேன். இப்போ 8வது மாலை இந்த வருஷம் போட போகிறேன். இது வெறும் ஆயுஸ் மாலைன்னு பேர். ஒரு வருஷம் வந்து நான் வந்து கரெக்டாக எங்கள் அப்பா சொன்னதை நான் கேட்டு நடந்தேன்னா இந்த மாலையை நான் கழுத்தில் போடுவேன். அப்போ போட சொல்லுவார், போட்டுப்பேன். அடுத்த வருஷ காலம் ஒன்று கொடுக்குறாருன்னா அதை கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அப்போ ஃபாலோ பண்ணும்போது அப்போ தான் இன்னொரு மாலை கழுத்தில் ஏறும். அந்த மாதிரி வருஷ காலத்தில் ஒரு மாலை வந்து எனக்கு நான் அணிஞ்சிருப்பேன். அப்போ அணிஞ்சும் போது இது 8 வருஷம் மாலை வந்து என் கழுத்தில் அப்படியே சுமந்துன்னு இருப்பேன். இதுதான் வந்து என்னோட இது வரைக்கும் நடந்துன்னு இருக்கிறது. இப்போ வந்து இதெல்லாம் நம்ம ஏறினோன்னா இப்போ வந்து நம்மக்குள்ளே வந்து ஆத்மாங்கள் இருக்குது. ஆத்மாங்களும் நம்மளுக்குள்ளே வேலை செய்யும். அந்த ஆத்மா வந்து 3 ஆத்மா இருக்குது. 3னா ஒன்று வந்து அகால மரணம் இறந்துடுறாங்களே, அவங்க ஒரு ஆத்மா. அவங்க வந்து நம்மளுக்கு வந்து யூஸ் இல்லாதவங்க. இதெல்லாம் வந்து யார் நம்ம அந்த பில்லி சூனியம் படுறாங்க பாருங்களா, அவங்களாம் இட்டுன்னு போய் நல்லது பண்ணிப்பாங்க. அதான் சொல்கிறாங்களா, இப்போது தாய் இல்லாத பிள்ளையை என்ன பண்ணுவாங்க, தாய் இல்லாத பிள்ளையை இட்டுன்னு போய் என்ன பண்ணுவாங்க, அவங்களுக்கு தேவைக்கு பயன்படுத்திப்பாங்க இல்லைங்களா. இப்போ தாய் இல்லாத ஒரு பிள்ளை நிற்கிது, அவங்க தேவைக்கு அதுக்கு ஒரு 4 சோத்து போட்டுட்டு தேவைப்படுறத கொடுத்துட்டு எனக்கு நன்மை செய்யி அப்படின்னு சொல்கிறது இல்லையா. அதே தான் அவங்க அந்த மாதிரி தான் செய்வாங்க. இவங்களாம் அவங்களுக்கு தேவையான அந்த ஆத்மா மூலிமா வாங்கி வைப்பாங்க. அதே மாதிரி
புனித ஆத்மான்னு ஒருத்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து திதிகள் கரெக்டாக செய்வாங்க. அவங்க வந்து வீட்டில் தான் இருப்பாங்க. திதிகள் செய்கிறவங்கள அவங்க தெய்வமாக மாறினவங்க. தெய்வம்னா உங்கள் கூடயே இருந்து தெய்வமாக இருந்து வீட்டில் வந்து பிரகாசத்தை தருவாங்க. அதேமாரி இன்னொரு ஆத்மா இருக்குது. இன்னொரு ஆத்மான்னா நம்ம உலகத்துக்கு நன்மை செய்கிற ஆத்மா. அதுதான் வந்து ஜீவ ஆத்மான்னு சொல்லுவாங்க. ஜீவன், ஒரு ஜீவன் வந்து உலகத்தில் இருந்தது அப்படின்னா அதுதான் ஜீவாத்மா. ஜீவாத்மான்னு அதுதான் வந்து ஜீவ சமாதின்னு சொல்கிறது. நம்மலாம் வணங்குறது. அவங்க தான் தாய்க்கு சமமானவங்க. நம்ம உலகத்தில் தாய்க்கு சமமானவங்க. தாய்னா எப்படின்னா அவங்க வந்து எதுவுமே அனுபவிச்சிருக்க மாட்டாங்க. அவங்க எதுவுமே அனுபவிச்சிருக்காத மக்கள் வந்து நம்ம அனுபவிக்காதது அந்த மக்கள். இப்போ வந்து தாய் என்ன நினைப்பாங்க, இப்போ பிள்ளைங்களை பெற்றெடுக்கிறாங்க. ஆனால் தாய் நிறைய கஷ்டப்பட்டுருப்பாங்க. ஆனால் தாய் கஷ்டப்பட்டுருந்தா கூட பிள்ளைங்களை என்ன நினைப்பாங்க, ஐயோ நம்ம தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டோம், ஆனால் வந்து பிள்ளைங்க நல்லா இருக்கணும் அப்படி நினைக்கிறது தானே தாயோட குணமே. தாய் தந்தையோட குணமே அதுதான். நம்ம கஷ்டப்பட்டோம், அந்த மாதிரி நம்ம பிள்ளைங்க கஷ்டப்படக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தானே குணம், தாய் தந்தையோட குணம். அதே குணத்தை அந்த சித்தர் அதான் சொல்கிறோன்னா ஜீவ சமாதியில் இருக்கிறவங்க நம்மளுக்கு நினைப்பாங்க. என்னென்னா நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டோம், நம்ம தான் துயரப்பட்டோம், எல்லாமே நம்ம பட்டதுனால நம்ம இறைவனை சார்ந்து போயிட்டோம். அப்போ வந்து மக்கள்களும் அந்த கஷ்டப்படக்கூடாது, அதை வந்து இறைவன்ட்டு வாங்கி நம்மளுக்கு கொடுப்பாங்க. என் மக்கள் வந்து கஷ்டப்படுறாங்க, உங்களுக்கோசமே நான் உயிரை தியாகம் பண்ணியிருக்கேன், நீங்கள் வந்து எங்கள் மக்களுக்கு நல்லது செய்யுங்கன்ட்டு நாங்கள் வந்து கேட்டு வாங்கி கொடுக்கணும். இப்போ நிறைய பேர் வந்து நான் இதை செய்வேன், நான் தண்ணியில் நிற்பேன், நான் ஆகாயத்தில் பறப்பேன், நான் பூமிக்குள்ளே இருப்பேன், இதெல்லாம் சொல்கிறது வந்து தகாத விஷயம். இதெல்லாம் வந்து உலகத்துக்கு சரியில்லை. இது சரியில்லாதது. உலகத்துக்கு வந்து நன்மை. இப்போ வந்து ஆத்மா வந்து நம்ம உலகத்தை ஆளலை, இயற்கை தான் ஆளுது. இயற்கை ஆள்றாங்க, மனிதர்கள் ஆடுறாங்க. இயற்கை மூலியமாகவே ஆளுது, மனிதர்கள் செயற்கை மூலமாக ஆடுறாங்க. இதுதான் நடக்கு. இது இயற்கை மூலியமாகவே ஆண்டுன்னு தான் இருக்குது நம்மளை. ஆனால் வந்து மனிதர் வந்து செயற்கை மூலியமாக ஆண்டுட்டு இருக்கிறாங்க. அது வந்து காலங்கட்டத்தில் என்னதான் செயற்கை வந்தாலும் காலங்கட்டத்தில் இயற்கைக்கு சொந்தமாக வந்து அது வந்து எப்படியா இருந்தாலும் இயற்கை தான் சொந்தமாயிடும். நம்ம என்னதான் உயர பறந்தாலும் கீழே கண்டிப்பாக வந்தாகணும். அந்த மாதிரி நம்ம என்னதான் செயற்கையாக போய் தேடி போனாலும் என்றைக்கா இருந்தாலும் சாவுன்றது கீழே பூமியில் தான். அதுக்கு தான் கீழே வந்துடணும். அதனால தான் சொல்கிறது, நம்ம எவ்வளோதான் உயர பறந்தாலும் பூமியை வந்து சார்ந்தாகணும் அப்படின்னு சொல்கிறது. ஆகாயத்தில் என்றைக்கும் பறக்க முடியாது நம்ம. அதுதான் அப்போ சொல்கிறாரு. நம்ம வந்து என்னதான் செயற்கை மூலிமா நம்ம என்னதான் சாதனை பண்ணாலும் ஆனால் ஆத்மாங்களும் நம்மளை ஒன்றும் நம்ம ஏற்கலை. இயற்கையை ஏற்குது. இயற்கைன்றது அதை வந்து யாராலையும் உணர முடியாத ஒரு பேரின்பம். அதான் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், உணர முடியாது இல்லை, உணர்வாங்க. யார் உணர்வுங்கன்னா குழந்தை பெற்ற தாய் உணர்வாங்க. குழந்தைய வந்து கருவில் சுமக்கிற தாய் உணர்வாங்க. அதை கண்டிப்பாக ஏன்னா வேணால் அவங்கள வந்து கேட்டு பார்த்துக்கணும். தாய் வந்து கருவுற்ற தாய் கண்டிப்பாக அந்த உணர்வை, இயற்கை உணர்வை கண்டிப்பாக உணர்வாங்க. ஏன்னா அந்த கருவில் வந்து அந்த குழந்தைய துடிக்கிற இதுவை அவங்க பேரின்பமாக அதை நினைப்பாங்க. வயிற்றில் தொட்டு பார்த்து அப்படியே படுத்துப்பாங்க. அதுக்குன்னே படுத்துப்பாங்க. அந்த பாப்பா வந்து எப்படி முட்டுது, எப்படி செய்யுது அப்படின்னு அவ்வளோ ஒரு பேரின்பம் அடைவாங்க அந்த தாய். அவங்கள போய் கேளுங்க. அதான் இயற்கை இல்லை, இறைவன். தாய் ஒரு முட்டி ஒரு இப்போ பிள்ளையை வந்து அந்த பெற்றெடுக்கிறாங்க பார்த்திங்களா, அது 10 மாதம். அதையே வந்து 12 மாதம் ஆயிடுச்சுன்னா இறைவனை சார்ந்து போயிடுவாங்க. 12 மாதன்றது ஞானம், 10 மாதன்றது குழந்தை. ஞானத்தை அடையிறவங்க 12 மாதம் குழந்தைய பிடிச்சி. அதுக்கு தான் சொல்கிறது, யானைக்கு 12 மாதம்னா அவர் ஞானத்தில் கலந்துருக்குறாங்க. ஞானம்னா அவர் வந்து ஞான ஒளியாக இருக்கிறாரு. யானைன்றது ஞான ஒளி. அப்போ வந்து அவருக்கு 12 மாதம் கொடுத்துருக்காரு இறைவன். நம்மளுக்கு 10 மாதம், மனிதனுக்கு 10 மாதம்.
கருவுற்ற தாயே கேளுங்க, இறைவனை அவங்க உணர்ந்துங்க. அந்த 10 மாதம் அந்த குழந்தை இடிக்கிறதும் துடிக்கிறதும் பார்த்து அது இன்பம் அடைவாங்க பாருங்க. அவங்க அது துன்பமாகவும் இருக்கும். அது இடிக்கும் போது காலை எட்டி ஒதிக்கும் போது அது துன்பமாகவும் இருக்கும். ஆனால் அதுக்கு நிகர் அவங்களுக்கு தான் கேட்கணும். தாய்கிட்ட கேளுங்க, தெரியும் யார் அந்த இன்பத்தை அடைஞ்சது. அதுக்கு தான் சொல்கிறது, தாய்க்கு முதல் இடம் கொடுக்கறது உலகத்தில் இறைவன் முதல் இடம் கொடுக்குது. இப்போ தந்தைக்கு ஏன் அது கொடுக்கலன்னா, தந்தை எல்லாத்தையும் விட்டு கொடுத்து வாழ்கிறது. விட்டு கொடுத்துன்னா எல்லாத்தையும் உலகத்துக்கோசமே தியாகம் பண்ணிவிட்டு பிள்ளைங்க என்ன செய்யுது. எங்கள் அப்பா தாய் உணர்வாங்க, தந்தை கொடுப்பாங்க. அது தாய் உணர்வாங்க, தந்தை கொடுப்பார். கொடுக்கறதுக்குன்னே அவர் பிறந்தவர். அதான் சொல்லுவாங்க, சுயம்பாய் எல்லாத்தையும் அவன் கொடுத்துட்டு நாராயண பாதியாக உக்காஞ்சவர் தான் எங்கள் அப்பன். எல்லாத்தையும் கொடுத்துட்டு நாராயண பாதியாக சுயம்பா நிற்கிறார் எங்கள் அப்பன். அந்த மாதிரி எல்லாத்தையும் கொடுத்து பிள்ளைங்களை வாழ வைக்கிறது தான் எங்கள் அப்பனோட வேலை. இதுதான் தாய் இன்பத்தை அடிப்பார், தந்தை கொடுத்து வாழ்கிறவர். அன்பே சிவம்னு அதுக்கு தான் சொல்கிறது. அன்பே சிவம். இப்போ நம்ம தந்தை அவ்வளோ சீக்கிரம் யாரையும் அடிக்கவே மாட்டார் குழந்தைங்கள. நீங்களே பாருங்கள், நம்ம வீட்லேயே தந்தைங்க யாரும் குழந்தைங்கள அடிக்க மாட்டாங்க. ஆனால் தாய் பலார்னு அடிப்பாங்க. அதுலேயே நீங்கள் உணரலாம். தாய் பலார்னு அடிப்பாங்க, அதில் உணரலாம். இதுதான் சிவனும் சத்தியம். அன்பே சிவம், நல்லது செய்வோம், நலமுடன் இருப்போம், சித்தர் ஆலயம் போவோம், இறைவன் ஆலயம் போவோம். இந்த மகா சிவராத்திரிக்கு 4 கால பூஜை பார்த்து நல்ல நன்மையுடன் இருப்போம். அன்பே சிவம். பாப்பா.